முருகப்பெருமான் யார் என்று பாம்பன் சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துகிறார். சிவத்திலிருந்து வேறுபடாதது சக்தி, சிவசக்தி. அந்த சிவசக்தியின் இணக்கமே முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுள் கணபதி மற்றும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சதாசிவன், மகேஸ்வரன் என்ற 5 சக்திகளும் உள்ளன. எனவே முருகப்பெருமானை பணிந்தோம் என்று சொன்னால் அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானே எல்லாவற்றிலும் மேலான பரம்பொருள் என்பதை பாம்பன் சுவாமிகள் முதற் பாடலிலே விளக்குகின்றார். அந்த பாடலின் சுவை அறிந்து இன்புருவமாக கங்கையை சடையில் பறித்து மறிமழுவும் கரத்தில் தரித்து ருத்ரங்காட்டு உழுவை அதர் அசைத்து அணிவண்டிலாடும் கங்காலர்க்கு அபிநமாய சங்கரி சடாதாரி சருவாணி கல்யாணி தற்பரி பவானி தந்தி முகனோடு மற்ற 5 பய நிர்மயும் தன்னகத்து உல தெய்வமே மங்கையர்தம் இன்பெனும் துன்பெனை விரும்பும் மடமார்க்கத்தை விட்டு அதீதர் வாழ்விற்கும் வாழ்வாய வாழ்வினை அளிக்கும் உன் மலர் அடிது யானிக்கவும் அங்கையினை நெல்லியங் கனி என திருவருளை அடையவும் கருணை நல்காய் அருமறை புகழ்ந்ததிரு முருக சிவ சரவணத்து ஆதியே அமரர் கோவே. நன்றி, வணக்கம், வாழ்க.